வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் மாபெரும் பிரம்மாண்டம்ங்கிற மாதிரி நம்ம பாகுபலி எக்ஸிபிஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம பசங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீக்கெண்ட் ட்ரிப்பிங்கை பிளான் பண்ணிட்டு அப்படியே நேராக பாகுபலி செட்டப் வந்தாச்சு. அங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 80 ருபீஸ், சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். ஸோ அஃபோர்டபுள் தான். அதை அப்படியே வாங்கிட்டு வாங்கியாச்சு அப்படிங்கிற ஜாலியில் குழந்தைகளாக உட்கார்ற மாதிரி எப்பயும் போல் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு அலப்பறையை கிளப்பிட்டு அப்படியே உள்ளே கிளம்பணும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேங்க, பயங்கர மெஸ்மரைசிங்காக இருக்குது. பாகுபலி செட்டப்புக்குள்ளே போன மாதிரியே இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு 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 பாகுபலி செட்டப் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அனுஷ்காவோட அந்த கட் அவுட், அதுக்கப்புறம் வந்து பிரபாஸோட கட் அவுட்டு, ராணாவோட கட் அவுட்னு எல்லா கட் அவுட்டும் இருந்துச்சு. எல்லா கட் அவுட்லேயும் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுக்கிட்டு நமக்கே உரித்தான முறையில் பாகுபலி செட்டப்பில் தாய் கிழவி சாங் ஆன ஒரே டீமு நம்மளாக தான் இருப்போம். அப்படியே தாய் கிழவி டான்ஸை போட்டு விட்டுட்டு உள்ளே போனோம்னா ஒரே ஃப்ளவர் மயங்க. ஃப்ளவர் கூடையெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போனோம்னா அமானுஷ்ய சக்திகள் அப்படின்னு நம்ம கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் இதெல்லாம் கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கார்ட்டூனும் நம்ம பசங்களும் நாங்களும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறோன்னு அடம் பிடிச்சி அந்த கார்ட்டூன் ஷேப்லேயே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் பார்த்து ஒரே சிரிப்பாக இருந்துச்சுங்க இவங்களோட. அப்படியே நம்ம இந்த விலங்குகளெல்லாம் பார்த்துட்டு விலங்குகளாக விளையாடிட்டு இந்த பொண்ணுகளும் அப்படித்தாங்க, இதுகளும் அடங்கவே அடங்காது. நாங்கள் அப்படியே அந்த பக்கமாக இருக்கிற விலங்கு, புலி, சிங்கத்தை எல்லாத்தையும் எங்கள் பாப்பாவுக்கு அப்படியே காமிச்சிட்டு எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜூக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். இது பொருட்காட்சிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டிங்காக நிறைய ஸ்டால்லாம் இருந்துச்சு. அப்புறம் தாங்க இந்த பெண்களுக்கே உரிய அந்த 10 ரூபா கடை இல்லாமல் எங்கேயாவது எக்ஸிபிஷனை பார்க்க முடியுமா? அதை பார்த்தோன்னே பொண்ணுங்கள்லாம் அப்படியே உள்ளே போய் பர்ச்சேசிங்கிற பேரில் அப்படி சுற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸில் அந்த நேம் எழுதுறது, இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம இப்போ எக்ஸிபிஷனுக்கே உண்டான ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ அதில் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு அடுத்து தாங்க நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட முட்டாய் கடை. அந்த முட்டாய் கடையில் பார்த்திங்கன்னா புளிப்பு மிட்டாய், நம்ம 90ஸில் பார்த்த பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய், அது இது நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். இந்த பிள்ளை ஏன் கத்துறதுன்னு பார்க்குறீங்களா? அந்த பிள்ளை கொடுக்காமல் கேட்டுக்கு அந்த பக்கம் விட்டுட்டோம். அந்த பிள்ளை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அது ஒரு வழியாக தாவி குதிச்சாவது நான் வந்து வாங்கி தின்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து புடிச்சு ஓடி வந்து அந்த முட்டாயை வாங்குறதுக்குள்ளே நாங்களே பாதியை முடிச்சிட்டோங்க. அப்புறம் என்ன மீதி இருந்ததை கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம்னா இங்கே தாங்க நம்ம பொருட்காட்சினாலே நம்ம மனசுக்குள்ளே வர அந்த ரங்கராட்டனம், அந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லா ப்ளே ஏரியாஸும் இருக்குது. அங்கெல்லாம் வந்து எப்படியாவது ஆடணும் அப்படின்னு கதறி குதிச்சுட்டு இருந்தாங்க. எப்பயும் போல் போயிட்டு ரேட்டை மட்டும் வாங்கி கேட்டுக்கிட்டு ஐயோ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேட்டு குடுன்னு ஓடி வந்து ஒரு பிளானை போட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இருக்கவே இருக்குது நம்ம குழந்தைகளோட சேர்ந்து இருக்குன்னு சுற்றினோம்னாலே அதுவே ரங்கராட்டினம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மேட்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்தாங்கன்னா ஒரே ஒரு பிளேங்க. அது நம்ம குழந்தைகளுக்காக இந்த பலூன் தான். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இதில் ஏற்றி விட்டோம். இது அப்படியே அவங்க ஆடுறத விளையாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நம்மளும் சாட்டிஸ்ஃபை ஆகிடலாங்கிறப்ப தான் யாரோ ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, அஸ்டர் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு. சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஆஸ் யூஸ்வல் ப்ளே பண்ணோம். அது என்ன கேமு அப்படின்னு சுற்றி பார்த்தா அங்கே இருந்தது வந்து ரிங்கா ரோசஸ் தான். ரிங்கா ரோசஸ்க்கு ஆள் சேர்க்க சொல்லி எல்லாம் சொன்னோடனே உடனே போய் இவங்க கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறவனெட்டெல்லாம் காசு யார்ட்டு இருக்குது யார்ட்டு இல்லை எல்லாமே ஒரு கலந்துரையாடல் பண்ணி ஒரு வழியாக ஓடி வந்து இங்கே ஆளை சேர்த்துருவோம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ஷனை போட்டுட்டு சரி எங்கடா போவோம் அப்படின்ட்டு நேராக நம்ம போன இடம் தான் நம்மளோட ரிங்கா ரோசஸ். இதாங்க அந்த ரிங்கா ரோசஸ். இங்கே வந்து பாஸ்டர் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியால் டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. நானும் பாவமாக போய் நின்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து எச்சரிக்கைங்கிற போர்டை கூட பதிக்காமல் தம்ஸ்அப்பெல்லாம் காமிச்சிட்டு இப்படி தாங்க ஜாலியாக போனேன். போய் ஏற்றி விட்டாம் பாருங்க ஒரு தூரி. ஐயோ கடைசியில் அங்கிருந்து இறங்கும் போது என் நிலமை இப்போ பாருங்கள் எப்படி வந்து இறங்க டிக்குன்னு கிருட்டுடுச்சுங்க. வடிவேலு மாதிரி கிருட்டுன்னு சுற்றி ஒரு இறக்கி விட்டாங்க. அப்புறம் அப்படியே டயர்டாக இருக்கேன்னு சொல்லி நம்ம டெல்லி அப்பளம், பாம்பே பானிபூரி, அந்த பக்கம் பார்த்தா ஜிகு பாபாஜின்னு என்னென்னமோ இருந்துச்சுங்க. அந்த பேர்லாம் புரியாட்டியும் பரவாயில்ல, நமக்கு ஒரே ஒரு ஸ்டைல்னு நம்மளோட அப்பளம் தான். அந்த அப்பளத்தை வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்குன்னு சாப்பிட்டு
ஒரு வழியாக காரமெல்லாம் மண்டைக்கு ஏறி செல்ஃபிகள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஆளுக்கு பாதி பாதியாக ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புவோன்னு வெளில வந்தால் இந்த நண்பர் நம்மக்கிட்ட வந்து அடைக்கலம் வந்தார். இவர் யார் என்னன்னே தெரில. ஆஸ் யூஸ்வல் ஸ்டார்டிங்கில் ஒரு டான்ஸை போட்ட மாதிரி எண்ட்லேயும் ஒரு டான்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் போட்டு ஒரு டான்ஸை போட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரே வேடிக்கை பார்த்துச்சுங்க. அது பார்த்திங்க அச்சோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸை போட்டு அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கோயம்புத்தூரில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸிபிஷன். ஸோ எல்லாருமே போங்க. நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். எங்களோட லாரியில் இத்தனை பேர்த்தை ஏற்றிக்கிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் சீட்டாக தூக்கிட்டு கிளம்புறோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு சீக்கிரம் போயிருங்க. ஏன்னா அது ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. டாட்டா பை பாய், நாங்கள் கிளம்புறோம். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் பாலா.